நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மொத்த ஆட்டமும் க்ளோஸ். சாட்டை உங்களுடைய கையில். ஆமாங்க, ஒரே மாதத்துல நடக்க போகின்ற 3 விதமான கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது இந்த ஜென்ம வாழ்க்கை நிச்சயம் மாறப்போகிறது, உருமாறப் போகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதை பத்தி விரிவா விளக்கமா நம்ம பார்த்துருவோம். சதய நட்சத்திரக்காரங்க இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்க அவசியமா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் அண்ட் ஆஃப் சரி தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நானும் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களுடைய கும்பராசியை விட்டு சனி பகவான் விலகிட்டாரு. ஜென்ம சனியானது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. மார்ச் 29 உங்களை விட்டு விலகி மீன ராசிக்கு போயிட்டாரு இந்த சனி பகவான். தனச்சனியாக, குடும்பச்சனியாக, வாக்குச்சனியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவான். இந்த ஒரு நேரத்தில் அடுத்ததாகவே மார்ச்ல சனி பயிற்சினா அடுத்து மே மாதமே உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி, ஏன்னா 3 கிரக பயிற்சி ஏற்பட போது இந்த ஒரே மாதத்துல. ஸோ இந்த ஒரே மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சியால் மாற்றங்களை தாராளமான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். இதுல என்ன ரொம்ப ரொம்ப விசேஷம்னா, உங்களுடைய சதய நட்சத்திரக்கு அதிபதியே ராகு. அவர் எங்க வர்றாருன்னா உங்களுடைய கும்பராசிக்கு வர்றாரு. எப்போ? மே மாதம் 18ஆம் தேதி ராகுபவன் மீன ராசியிலிருந்து உங்க ராசிக்கு அடி எடுத்து வைக்கிறாரு. அப்போ ஜென்மத்துல ராகு பகவான் இருக்க போறார். அதே நேரத்தில் கும்பத்திற்கு 8ஆம் இடம் கண்ணில் இருக்கக்கூடிய கேது, அவர் அப்படியே இடம்பெயர்ச்சி அடைஞ்சு 7ஆம் இடம் சிம்மத்துக்கு போறாரு. அப்போ ஜென்மத்துல ராகு, 1 ராகு, 7 கேது. இதுதான் உங்களுடைய அமைப்பு. அடுத்தபடியா அதற்கு முன்னதாக மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமே, ஸோ 15ஆம் தேதி அதிகாலை, விடிய காலை அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஒரு நேரத்துல குரு பயிற்சி நடக்க போது ரிஷபராசியை விட்டு விலகி மிதுன ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு எங்க இருக்க போறாரு? 5ல் இருக்க போறாரு, மிதுனத்துல. குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய கும்பராசிக்கு கிடைக்குது. உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு. 7ல் கேது இருக்க போறாரு. ஸோ இந்த அமைப்பு, அதாவது 1ஆம் வீட்டுல ராகு, 5ஆம் வீட்டுல குரு, 7ஆம் வீட்டுல கேது. ஸோ இப்படிப்பட்ட ஸ்தானங்கள்ல உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட், எதிர்பார்க்காத வீடு மாற்றம், லொகேஷன் மாற்றம், வேலை மாற்றம், உறவுகள் மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும், நடக்கும். இந்த சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கணும், கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய லொகேஷனா கண்டிப்பா பெறும். உங்களுடைய பெயர் மாறும், இமேஜ் மாறும். இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு நடந்தே தீரும், மாறியே தீரும். சொத்துக்களை மாத்துவீங்க, இப்படி ஏதாவது ஒன்று மாத்தியே தீருவீங்க சதய நட்சத்திரம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ குடும்ப வாழ்க்கை அல்லது இடம், வீடு, மனை கண்டிப்பா மாறி. இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப. சரிங்க, அப்படிலாம் நான் மாத்தினா அதனால எனக்கு நல்லதா, எனக்கு அதனால ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, அதனால ஒரு பணப்புழக்கம் அதிகமா இருக்குமா, அதனால ஏதாவது பாதிப்பு வந்துருவோம் அப்படின்னா இல்லை. காரணம், குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 5ஆம் இடம் மிதுனத்திலிருந்து உங்களை பார்க்கிறாரு, 9ஆம் பார்வையை பார்க்கிறார். குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது. ராகு எதிர்பாராத பயணத்தையும், எதிர்பாராத மாற்றத்தையும், எதிர்பாராத அலைச்சலையும் உங்களுக்கு கொடுத்தாலும் குரு பார்ப்பதால் அது சுபத்தில் முடியும், வெற்றியில் முடியும். திடீர்னு வெளிநாடு யோகம் ஏற்படலாம், வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யோக வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ அதனால வேலையில ஒரு வருமானம் கொடுங்க, கண்டிப்பா அதுல ஒரு யோகம் இருக்குது. திடீர் கல்யாணம் சொல்லுவாங்க, எதிர்பார்க்காத ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ திருமணம், காதல் திருமணம், விரும்புகிற திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இந்த 7ல் கேது இருக்கிறார் இல்லையா, உங்களுடைய எதிர் உறவுகள், நண்பர்கள், வாழ்க்கை துணை, ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை எதிர்த்து நிற்கின்றாள் அப்படின்னா கண்டிப்பா இப்போ அடங்குவாங்க, ஒடுங்குவாங்க. ஸோ அவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லை. ஸோ உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இனி அவருடைய கொட்டம் அடங்கும். ஸோ இப்போ இந்த ராகு கேது, இந்த கிரகங்கள் போன ஜென்மத்துல நம்ம என்ன பாவ புண்ணியம் பண்ணமோ அதை எடுத்து கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த 2 கிரகங்களுக்கு உண்டு. அதனால்தான் ராகு போல் கொடுப்பாரில்லை, கேது போல் கெடுப்பாரில்லைன்னு சொல்வார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு உங்களுடைய ராசியில ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அதனால கண்டிப்பா ராகு உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கி கொடுப்பார், அதுதான் மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த விதத்துல உங்களுடைய இந்த ஜென்ம வாழ்க்கையை, இனி வாழப்போற வாழ்க்கையை உங்களுக்கு மாற்றி அமைச்சு கொடுப்பாரு. ஸோ இதுக்கு முன்னதாக நீங்க வேற இருப்பீங்க. அந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுடைய பெயர், ஊர், குணம், நலம், வருமானம், வருவாய், வேலை, இதுல ஏதாவது ஒன்றை மாற்றி
உங்களுடைய பாதையை மாற்றி கொடுப்பார் இந்த ராகுபான். அது நல்ல விதத்தில் முடியும். காரணம் குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால. ஸோ 7ல் கேது இருக்கனால இழந்த பணப்புழக்கம், இழந்த உறவுகள், ஏமாற்றிய உறவுகள் எல்லாருமே இனிமேல் விளையிடுவாங்க. ஸோ இதில் நல்ல விஷயமும் நடக்கும், கெட்ட விஷயம் நடக்கும். அதில் இந்த கெட்ட விஷயம் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் தவறான பாதைக்கு போகிறதுக்கோ, தவறான வழிக்கு போகிறதோ, தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம். அதில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்குங்க. ஸோ குறுக்கு வழியில் மறைமுக வேலை தொழிலில் பணலாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதில் கூடுதல் கவனம் கண்டிப்பாக இருக்கணும். அதில் அசால்ட்டாக நீங்கள் இருந்துடாதீங்க. ஸோ தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதில் கவனத்தோடு இருந்துங்க. மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ பணப்புழக்கம், இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இதில் மேலும் ஒரு நன்மையை நான் சொல்ல போனேன்னா, கணவன் மனைவியிடையே சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட உண்டு. அதனால இந்த வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாக ஆல்ரெடி நான் வெளிநாடு போய்க்கிறேன், இல்லை வேற ஊருக்கு போய்க்கிறேன், நான் வேலைக்காக இடம் மாறிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப அலைச்சல் டிராவல் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இப்படின்னு சொல்கிறவங்க அதை அப்படியே கண்டினியூட்டி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல மனைவியினுடைய அல்லது கணவனுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம், அக்கறை தேவை. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த ஒரு நல்ல விஷயம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தெய்வ வழிபாடுகள் மூலம் ஒரு நல்லது நடக்கும். ஸோ உங்களுடைய பெயர் புகழ் பிரபலமாகும். உங்களுடைய பெயர் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, சினிமா, அரசியல் போன்ற துறைகளில் நீங்கள் காலதடம் பதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மூலம் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து, பங்கு, ஷேர் பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில உறவுகள் சொத்திற்காக, பணத்திற்காக பிரிந்து போக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஏமாற்றம், உங்களுடைய தோல்வி, அதனால் அவர்கள் இதனால் வரை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்க இனிமே ஏமாற மாட்டேன் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோடு நீங்க எழுந்து நின்றுவீங்க. அதனால் அவர்கள் விலகி செல்வார்கள். அது நடக்கும். ஸோ அதனால சொல்றேன், இந்த ஜென்ம வாழ்க்கையை உங்களுக்கு டோட்டலா மாறுங்க. உங்களுடைய கேரக்டர், குணம் முதற்கொண்டு எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. அதை மாற்றி அமைப்பார் ராகுவான். அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த 2ல் சனிவான் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவரை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால தனச்சனி, பணச்சனி, பணம் என்பது உங்களுக்கு சேரும். அதுல தான் மாற்று கருத்தம் இல்லை. ஸோ கடுஞ்சொல், கடுமையான வார்த்தைகளை பேசுவதில் கொஞ்சம் பார்த்து கவனித்து வார்த்தைகளை வெளியிடுவது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பொறுப்புகளை தலையில் தூக்கி சுமந்துக்காதீங்க. தேவையில்லாத போலீஸ் தகராறு, போலீஸ் பிரச்சனைக்கு நீங்கள் தலையிட்டுக்காதீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் மற்றவங்களோட குடும்ப பிரச்சனையை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? குருவானுடைய 9ஆம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது தெய்வ வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்க. சைவத்தை கடைபிடிங்க. மிக முக்கியமாக இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய கிணறு அல்லது நீர்வளம் சார்ந்த ஏதாவது ஒரு உதவிகள் செய்யுங்க கோயில்களுக்கு. சரிங்களா? ஸோ தண்ணி கூட வாங்கி கொடுக்குறது முதற்கொண்டு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே போல் ஏழை எளிய மாணவர்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் ஏதாவது வாட்டர் டேங்கு, தண்ணி டேங்கு, தண்ணி ஃபெசிலிட்டி போன்ற வைக்கலாம். அதில் பறக்கின்ற பறவைகளுக்கு வீட்டு மொட்டை மாடியில் நீராக வைக்கலாம். இதெல்லாம் கும்பராசி சதய நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும். அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நடக்கிறத நீங்களே அனுபவத்தில் உணர முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த பேர் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.